வணக்கம் மக்களே. 2012 நடந்த ஒரு தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துடலாமா? புன்மனம் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புன்மனம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, சிறிய மனம். சரிங்களா? சிறுமையான மனம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனம் எப்படி இருக்கு? சிறுமையுடையதாக இருக்கு அப்படிங்கறத குறிக்கு. சரிங்களா? சிறுமை, பெருமை இதெல்லாம் சொன்னாலும் என்னதான்? அது பண்பு தொகை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். சரிங்களா? கனகவியசர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர் எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவனால் செய்யப்பட்டது, அவளால் செய்யப்பட்டது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னதான்? செயற்பாட்டு வினை தான். சரிங்களா? செய்வினை கிடையாது, செயற்பாட்டு வினை. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின் என்னது? இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். சரிங்களா? இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யாரு? தாகூர். சரிங்களா? நல்லா யோசிக்கணும், தாகூர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரித்தெழுதுக. வெந்நீர். சரிங்களா? இத வெந்நீரை பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெண்மை பிளஸ் நீர். வெம்மை பிளஸ் நீர் என்னது? நம்மளுக்கு வெந்நீர். வெம்மை பிளஸ் நீர். சரிங்களா? வெண்மை கிடையாது. சரிங்களா? வெம்மை பிளஸ் நீர் வெந்நீர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரித்தெழுதுக. இதையும் பிரித்து தான் எழுத சொல்லியிருக்காங்க. அரைந்தரைந்து. சரிங்களா? அரைந்து பிளஸ் அரைந்து அரைந்தரைந்து. சரிங்களா? அரைந்து பிளஸ் அரைந்து அரைந்தரைந்து. சரிங்களா? அரைந்தல் பிளஸ் அரைந்து அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அரைந்து பிளஸ் அரைந்து அரைந்தரைந்து. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான உவமையை தேர்ந்தெடுக்க. வேகம்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? வேகத்துக்கு சரியான உவமையை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அப்போ காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல. சரிங்களா? அப்போ வேகம்னா என்ன சொல்றாங்க? காய்ஞ்ச மாடு. சரிங்களா? பசியா இருக்கிற மாடு அந்த புல்ல வேகமா மேய்ஞ்சது மாதிரி அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம யாராவது பைக்ல போனா என்ன சொல்லணும்? காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில மேய்ந்தது போல அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிடாதீங்க, நான் சும்மா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். சரிங்களா? டிராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறானது. சரிங்களா? டிராக்னா என்னது? கரெக்டானது கேட்கல, தவறானது கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிராக்னா இழு. சரிங்களா? டிராக் அப்படின்னு சொன்னா இழுன்னு சொல்லுவாங்களா, வலை, தடை. இது எல்லாமே டிராகுக்கான மீனிங். அப்போ தப்பானது என்னது? சுமை. சரிங்களா? சுமை டிராகுக்கான மீனிங் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறானதுதான் கேட்டிருந்தாங்க. சரி, பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ டோம் அப்படின்னா குவிந்த கூரை. சரிங்களா? அப்போ இதெல்லாம் தெரியல, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களாங்க? டூம் அப்படின்னா என்னது? குவிந்த கூரை. டோயன் அப்படின்னா பிரபலமானவர். சரிங்களா? டியூரஸ்னா என்னதான்? விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா அதுதான் தப்பு. சரிங்களா? இணை பொருந்தாத இணையை தான் கேட்டிருக்காங்க. அப்ப டியூரஸ் அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? டியூரஸ்க்கு விருப்பம் அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா? அப்போ டோல் அப்படின்னா மானிய சலுகை. சரிங்களா? அப்போ எதெல்லாம் கரெக்டோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க தவறான இணையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனா கரெக்டா இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்க தந்தை என அழைக்கப்படுவர் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? வாவு சிதம்பரனார். வாவுசி தான் யாரு? சுதேசி இயக்கத்தின் தந்தை. சரிங்களா? அப்போ சுதேசி இயக்கம்னாலே ஃபர்ஸ்ட் சேர ஆரம்பிக்கி, அப்போ சிதம்பரனாரை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது எப்பவுமே மறக்காது. சரிங்களா? வாவுசி எப்பவுமே யாருக்குமே மறக்காது. சரிங்களா? அப்போ சுதேசி இயக்கத்தின் தந்தை யாரு? வாவு சிதம்பரனார். வாவுசி. சரி, இருக்கட்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரிங்களா? ஆதி காவியம் எனப்படுவது வடமொழியில் வால்மீகி ராமாயணம். வடமொழியில் ஆப்ஷன் பி என்னது? வடமொழியில் வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் எனப்படுவது தப்பு. இப்ப ஆப்ஷன் சி என்னது? வடமொழியில் ஆதி காவியம் எனப்படுவது வால்மீகி ராமாயணம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி தான். இப்போ இதுல இருந்தே நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? வடமொழியில் ஆதி காவியம் எனப்படுவது என்னது? வால்மீகியோட ராமாயணம். சரிங்களா? அப்ப இதையே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கான் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கான் அப்படிங்கிறதுக்கு கண்டு. சரிங்களா? கண்டு அப்படிங்கறது ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அது ஊழ முடிஞ்சிருக்கா வினை எச்சம், அப்ப கண்டு தான் ஆன்சர். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சரிங்களா? இக்குறளில் கோளில் குணமிலவே என்பதன் அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஊ மோனை. சரிங்களாங்க? கோளில் குணமிலவே அப்படிங்கிறது ஒரு ஊ மோனை. சரிங்களா? ஒரு ஊ மோனை. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானகி மண் அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்பாடல்கள்ல இங்க வருங்க இயைபும் இருக்கு, எதுகையும் இருக்கு, மோனையும் இருக்கு. சரிங்களா? இயைபுனா என்னது? கடைசி எல்லாமே ஒன்னா இருக்குது. சரிங்களா? கடைசி அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்களேன், கடைசி எல்லாம் எப்படி இருக்கு? கீ 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 கீன்னு தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப இயைபு உண்டு. சரி, செகண்ட் லைன்லயும் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள ஃபர்ஸ்ட் வார்த்தையிலையும் செகண்ட் லைன்ல உள்ள ஃபர்ஸ்ட் வார்த்தையிலையும் பாருங்க, அப்பவும் கீ தான் இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ இதுல இயைபு இருக்கு, எதுகை இருக்கு. சரிங்களா? இருக்கான்னு பாப்போமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள ஃபர்ஸ்ட் வார்த்தையில ரெண்டாவது வார்த்தை என்னவாக இருக்கு? நாவா இருக்கு. செகண்ட் லைன்ல உள்ள ஃபர்ஸ்ட் வார்த்தையில ரெண்டாவது வார்த்தை நாவாக இருக்கு. சரிங்களா? அப்ப எதுகை உண்டு, மோனை உண்டான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க வா. சரிங்களா? அதுக்கு அடுத்து வே,
அப்போ மோனையும் இருக்கு சரிங்களா. அப்ப எல்லாமே இதுல அமைஞ்சிருக்கு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெயர் சொல்லின் வகையறிதல் சரிங்களா. நீளம்னு கொடுத்திருக்காங்க. குணப்பெயர் தான் சரிங்களா. பொருட்பெயரும் கிடையாது. நீளம் அப்படிங்கிறது பொருள் பெயரும் கிடையாது, சினை பெயரும் கிடையாது, தொழிற்பெயரும் கிடையாது சரிங்களா. நீளம் அந்த கலரை குறிக்கி சரிங்களா. குணப்பெயர் தான் சரிங்களா. ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியலில் 2இல் உள்ள சொற்றொடரோடு பொருந்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சரிங்களா. சரி, பொறுத்த சொல்லியிருக்காங்க. தாய்மொழி வழியாக கல்வி கற்பதை சால சிறந்தது சரிங்களா. நான் தாய்மொழி தமிழ் படித்தேன். தமிழர் தமிழர்ந்தாரிடம் தமிழில் பேசுவதை தகுதி மிகுந்த பண்பாகும் சரிங்களா. சரி, அப்போ நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் சரிங்களா. இதுதான் ஆன்சரு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சரே சொல்லியாச்சு சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி சரிங்களா. 4 1 2 3. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. இதுல என்னது பொறுத்துக, இதுவும் பொறுத்துக தான் சரிங்களா. திண்மை அப்படின்னா வலிமை சரிங்களா. அப்போ 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா அது வலிமையை குறிக்கும் சரிங்களா. அப்போ 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா என்னது நிறைய, அதாவது இன் அப்படிங்கிறது பெரிய இன், வலிமை தேவை சரிங்களா. வலிமைனாலே பெரிய இன் ஞாபகம் சரிங்களா. சரி, திண்மை சரிங்களா. இந்த இன் 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா அது தீமையை குறிக்கும் சரிங்களாங்க. சரி, தன்மை 3 சொல்லி இன் சரிங்களா. 3 சொல்லி இன் வந்திருக்கு. அப்போ தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் சரிங்களா. சரி, இந்த தன்மை 2 சொல்லி இன் தன்மை அப்படின்னா இயல்பு சரிங்களா. இத்தன்மையை கொண்டது இயல்பை குறிக்கக்கூடிய சரிங்களா. ஒரு பொருளினுடைய இயல்பு அந்த மாதிரி இயல்பை குறிக்கக்கூடியது 2 சொல்லி இன் சரிங்களா. அப்ப ஆப்ஷன், அப்ப இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களாங்க. அப்ப 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா திண்மைக்கு 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா அது எது வலிமையை குறிக்கும். 2 சொல்லி இன் திண்மைனா தீமையை குறிக்கும். 3 சொல்லி இன் தன்மைனா குளிர்ச்சி, 2 சொல்லி இன் தன்மைனா இயல்பு சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ 2 1 4 3 சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஈற்று போலிகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. கடைசியில கொடுத்துருக்காங்க ஈற்று போலிகள் சரிங்களா. அப்போ இப்படி கொடுத்துருக்கிறதுனால இதை எழுதினவரும் ஈற்று போலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது சரிங்களா. ஈற்று போலிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 4 சொற்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சொல்லுல கடைசியில சரிங்களா ஈற்று போலி, அப்போ ஈர்னா என்னது கடைசி சரிங்களா. ஒரு சொல்லோட கடைசியில ஏதோ ஒரு லெட்டர் மாறி இருக்கு சரிங்களாங்க. ஒரு லெட்டர் மாறி இருக்கு, ஒரு எழுத்து மாறி இருக்கு. அப்படி அந்த எழுத்து மாறினாலும் நம்மளுக்கு அந்த சொல்லினுடைய பொருள்ல வேறுபாடு இருக்காது சரிங்களா. வேறுபாடு இல்லாம கடைசி எழுத்து மட்டும் மாறினாலும் அந்த சொல்லோட மீனிங்ல வேறுபாடு இல்லாம இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ஈற்று போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களாங்க. அப்ப இலை அப்படிங்கிறது வந்து முழுசா தான் இருக்கு, எதுவுமே தெரியல சரிங்களா. கடைசி வார்த்தை எதுவுமே தெரியல, மேல இருக்கக்கூடிய 3மே தெரிஞ்சிருக்கு சரிங்களா. இடன் தெரிஞ்சிருக்கு, கடைசி வார்த்தை தெரிஞ்சிருக்கு. திறன் சரிங்களா, திறன் தெரிஞ்சிருக்கு சரிங்களா. கடைசி வார்த்தை அதாவது கடைசி லெட்டர் தெரிஞ்சிருக்கு. கொம்பார் இதுவும் தெரிஞ்சிருக்கு சரிங்களா. அப்ப ஆப்ஷன் சி 1 2 3 அதுதான் ஈற்று போலிகள் சரிங்களா. 1 2 3 சரி. சரி சரி 19 என்னது, தொண்டர் சீர் பரவுவார் என வழங்கப்படுபவர் யார் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரியும் சேக்கிலார் தான் சரிங்களா. சரி, ஒரு வேளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தொண்டர்கிட்ட சீரை பரப்புறாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாரு, தொண்டர்கிட்ட போய் கையை சேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாரா சீரை பரப்புவார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஞாபகம் வைக்க நான் எல்லாத்துக்குமே, ஆனா அது ஞாபகம் வைக்கலாம் தேவையில்லை, இது பார்த்தாலே தெரியும் சேக்கிலார் தான் சரிங்களா. சரி, தொண்டர் சீர் பரவுவார்னா யார் தான், சேக்கிலார் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. சீதை புத்தாடை அணிவித்தாள், அதுவும் கிடையாது சரிங்களா. சீதை புத்தாடை அணிந்தாள் டைரக்டாவே வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் பியா தான் இருக்கும் சரிங்களா. புத்தாடை சீதையால் அணிவிக்கப்பட்டது, அதுவும் கிடையாது. சீதை புத்தாடை அணியால், இதுவும் கிடையாது சரிங்களா. அப்போ தன்வினை வாக்கியம்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு செயல் எழுவாயினால் நேரடியாக செய்யப்படுவதை குறிக்கிறது என்னது, அந்த வினை சொல்லுக்கு பேர் தான் என்னது தன்வினைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இங்க நேரடியாக சொல்லியிருக்காங்க, அப்போ இதுதான் தன்வினையாக இருக்கும் சரிங்களா. சீதை புத்தாடை அணிந்தால் இதுதான் ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூறு என்னும் வேர் சொல் பெயரச்சத்தை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பெயரச்சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கூறிய அப்படிங்கிறது தான் கூறு அப்படிங்கிறதோட பெயரச்சம் சரிங்களா. கூறு அப்படிங்கிற வேர் சொல்லோட பெயரச்சம் என்னது கூறிய சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இயல் பயில் துயில் சரிங்களா. சரி, இதெல்லாம் கிடையாது. கயல் அப்படிங்கிறது தான் என்னது பொருந்தாததாக இருக்கும் சரிங்களா. அதாவது கயல் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அழகிய கண்கள் சரிங்களா. நிறைய இலக்கியத்துலலாம் வந்து பெண்களோட அழகான கண்களை வந்து வர்ணிக்கிறதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. ஒரு மீன் அதெல்லாம் வந்து வரும் சரிங்களா. இங்க இயல் பயில் அப்படிங்கிறதுலாம் என்னது இந்த படிப்பு சம்பந்தமா வருது சரிங்களாங்க. அப்போ கயல் அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பொறுத்துக சரிங்களா. இப்போ கிழக்கு அப்படின்னா கீழ் திசை எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. கிளத்தி அப்படின்னா வந்து விதந்து கூறுதல், கிளத்தினா விதந்து கூறுதல் சரிங்களா. சரி, அப்போ கிளத்தி இந்தழ சரிங்களா. கிளத்தி அப்படின்னா வந்து உரியவள் சரிங்களா, உரியவள். கிளப்பன் அப்படின்னா வந்து கிளர்ச்சி சரிங்களா. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 2 1 4 3 சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான பிரித்தறிதலை கண்டறிக. ஈராண்டு சரிங்களா. 6 ஆண்டு, இது ஈரட்டாண்டு. ஈரட்டாண்டு அப்படின்னா
20 + 8 + ஆண்டி இதுவும் தப்பு. ஐந்தாய் அப்படின்னா 5 + 5 + ஆய் ஐந்தாய் சரிங்களா, ஐந்தாய் சரிங்களா. அப்ப இதான் ஆன்சர் ஆப்ஷன் 25. பிரித்தெழுதுக எழுந்தாய் சரிங்களா. எம் பிளஸ் தாய் எழுந்தாய் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பிரித்தல் சொல்லியிருக்காங்க சரிங்களா. வெண்சுடர் சரிங்களா. வெம்மை பிளஸ் சுடர் தான் வெண்சுடர் சரிங்களா. வெண்மை கிடையாது, வெண்மை கிடையாது, வெம்மை பிளஸ் சுடர் தான் வெண்சுடர் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கொத்துப்பூ சரிங்களா, கொத்துப்பூ சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களா. அப்போ தொழிற்பெயர், ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களா, பண்பு கிடையாது சரிங்களா. ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களாங்க, பெயரச்சமும் கிடையாது, வினையாளனின் பெயரும் கிடையாது சரிங்களா. ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களா. பண்பு அப்படிங்கிறது தன்மையை குறிக்கிறது சரிங்களா. இது தொழில் தான் சரிங்களா. ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரிங்களா. அப்போ எல்லாத்துலயுமே கா வரிசையில தான் இருக்கு. அப்ப செகண்ட் லெட்டரை பார்க்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இச்சு இஞ்சி, அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சி அந்த வரையில இஞ்சு வந்திருக்கு, அதுக்கு அடுத்து தா வரிசை வந்திருக்கு, அதுக்கு அடுத்து இரு, அதுக்கு அடுத்து இன்னு வந்திருக்கு சரிங்களா. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன் ஏ சரிங்களாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டரை பார்க்கணும் சரிங்களா. செகண்ட் லெட்டர் படி அடுக்கணும் சரிங்களா. செகண்ட் லெட்டர்ல உள்ள காணா சாணா அந்த வரிசையில பார்க்கணும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாரும் அப்படின்னா முற்றுமை சரிங்களா. குறுகும் அப்படின்னா இழிவு சிறப்புமை சரிங்களா. இழிவு சிறப்புமைனா வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட தரத்தை குறைவாக சொல்றது சரிங்களா. அதுதான் இழிவு சிறப்புமைன்னு சொல்லுவோம். அந்த குறைவாக சொல்றதோட அந்த அப்படிங்கிற அந்த உருபும் சேர்ந்து வரும் சரிங்களா. அதைத்தான் நம்ம இழிவு சிறப்புமைன்னு சொல்லுவோம். குறுகும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை சரிங்களா. சரி இங்க சேரர் சோழர் சரிங்களா. சேரரும் சோழரும் அப்படி வரும் சரிங்களாங்க. அப்போ இங்க அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு, அதனால உண்மை தொகை சரிங்களா. சரி அன்பும் அரணும் சரிங்களா, வெளிப்படையாக வந்துருச்சு. எண்ணுமை சரிங்களா. அன்பும் அரணும் சரிங்களா, ரெண்டுமே வந்திருக்கு. அன்பும் அரணும் எண்ணுமைகள் சரிங்களா. 2 3 4 1 சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, மல்லிகை மாலை எப்பெயர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பண்பாகு பெயர் சரிங்களா, பொருளாகு பெயர் கிடையாது சரிங்களா. பண்பாகு பெயர், காலவாகு பெயரும் கிடையாது, சினையாகு பெயரும் கிடையாது சரிங்களா. பண்பாகு பெயர் அகர வரிசை எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே யா வரிசையில இருக்கு. அப்போ ரெண்டாவது எடுத்து பார்க்கணும் சரிங்களா. அப்போ ரெண்டாவது இக்குங்க இருக்கு, அடுத்து இல்லு, அதுக்கு அடுத்து ல, அதுக்கு அடுத்து ந சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி ஆக தான் இருக்கும். யாக்கை, யாழ், யாழி, யானை சரிங்களா. இதுதான் ஆன்சரா இருக்கும். சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படுத்தி சொற்றொடரை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாசிலை, பொதும்பை, பைங்கூல், பௌவம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பா வரிசையில பார்க்கணும். பா பா பி பி அந்த வரிசையிலே போகணும் சரிங்களா. கீழ் வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நன்மையும் தீமையும் எண்ணிறு திறந்தால் தன்னோடும் அவனோடும் தருக்கிய புணர்ந்து சொல் எதிர் பெறா அன் சொல்லி இன்புறல் புலித்தோன்றும் கைக்கிளை குறிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ கைக்கிளை அப்படின்னாலே ஒருதலை காமம் தான் சரிங்களா. இது எதிர்ச்சொல் கிடையாது சரிங்களாங்க. மத்த எல்லாம் நன்மை தீமை எதிர்ச்சொல் தான், தன்னோடு பிறரோட எதிர்ச்சொல் தான், இன்புறல் துன்புறல் எதிர்ச்சொல் தான் சரிங்களா. ஆனா கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம் தான் சரிங்களாங்க. அது எதிர்ச்சொல் கிடையாது, அதுதான் ஆன்சர் சரிங்களா. இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உண்மை தொகை சரிங்களா. உம்மு மறைஞ்சு வந்திருக்கான்னு பார்க்கணும். நீர்க குடம் வராது சரிங்களா. உம்மு மறைஞ்சு வராது. அப்போ நீர்க குடம் அப்படிங்கறத ஆன்சர் சரிங்களா. பொருந்தாத உண்மை தொகையை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பண்ட தொகை அப்படின்னா வந்து சேர்தேவி, இதான் வந்து பொருந்தாது சரிங்களா. அப்ப பொருந்துறது என்னதுன்னா செங்கோல், நற்கனி, என்பதன் இதெல்லாம் பொருந்தும். அப்ப பொருந்தாதது என்னது சேர்தேவி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான மரபு தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்ந்து வைத்தான் சரிங்களா. அப்போ ஈச்சம் ஓலை தான் சரிங்களா, தாழை மடல் தான் சரிங்களா. இது கரெக்ட் தான். சரி மூணாவதையும் பாருங்க. மூங்கில் இலைகளுடன் வாழை இலையும் சேர்ந்து சரிங்களா. மூங்கிலுக்கும் இலை தான் வரும், வாழைக்கும் இலை தான் வரும் சரிங்களா. ஈச்ச மீனுடன் தாழை இலைகள் சரிங்களா. தாழைக்கு இலை வராது, தாழை மடல் தான் வரும் சரிங்களா. ஈச்சத்துக்கு ஓலை தான் வரும், இலை வராது சரிங்களா. அப்போ 2வும் கிடையாது. நாலாவது பாருங்க. மூங்கில் இலைகளுடன் வாழை மடல், வாழைக்கு மடல் வராது, இலைகள் தான் வரும் சரிங்களா. அப்போ 1 3 தான் கரெக்ட் சரிங்களாங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடை கேட்ச வினாவை தேர்க. பயவா கலரணையார் கல்லாதவர் சரிங்களா. அப்ப எந்த கொஸ்டின் கேட்கலாம், கல்லாதவர் எதை போன்றவர், இதான் கொஸ்டினா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை கேட்ச வினாவை இதே தேர்ந்தெடுக்க சரிங்களா. சரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சரிங்களா. உயிர் கொடுத்தோர் யார் சரிங்களா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு சரிங்களாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. குறுமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு, அகத்தியர் சரிங்களா. அகத்தியர் தான் என்னது குறுமுனி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றிருக்காரு சரிங்களா. அப்ப எப்படி ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா குறுமுனி சரிங்களா. குறுமுனிவர் அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. அப்ப முனிவர் அவன
சின்ன வயசுல குருனா சின்னது அப்படிதானே. இப்போ சின்ன வயசுலேயே முனிவர் ஆகணும் எப்படி இருக்கணும், அகம் மனசு வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. இப்போ குருமுனி அப்படின்னா யாரு, அகத்தியர், அகம் வந்துடும் சரிங்களா. குருமுனினாலே அகத்தியர் சரிங்களா. சும்மா ஞாபகத்துக்காண்டி சொல்றேன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பைரட் சரிங்களா. பைரட் இந்த பைரட் பேரட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. சோட்டா பீம்ல வரும், எல்லாத்துலயுமே வரும் சரிங்களா. பைரட்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடற்கொள்ளையர்கள் சரிங்களாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதாவது பைரட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் சரிங்களா. சரி பைரட் பேரட் அதை ஞாபகம் சரிங்களா. பைரட்னால என்னது, கடற்கொள்ளையர் சரிங்களா. அந்த கடற்கொள்ளை பக்கத்துல அந்த பேரட் நீங்க சரிங்களா. அதனாலதான் அந்த பைரட் பேரட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருக்கும் சரிங்களா. பைரட்னால யார் தான், கடற்கொள்ளையர் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக சரிங்களா. அப்போ சப்பர்லெஸ், சப்பர்லெஸ்னா இரவு உணவற்ற சரிங்களா. இரவு உணவற்ற சரிங்களா. இரவு உணவற்ற சரிங்களா. அப்போ தெரியலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாங்க. சப்ளண்ட், சப்ளண்ட்னா என்னதான், குப்புறத்தள்ளு சரிங்களா. குப்புறத்தள்ளு அப்படின்னா சப்ளண்ட் சரிங்களா. சரி அப்போ யாராச்சும் நம்ம குப்புறத்தள்ளுனா என்ன சொல்லணும், இன்னொருத்தர்கிட்ட எப்படி கமெண்ட் கொடுக்கணும், சப்ளண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கணும் சரிங்களா. சப்பிள் அப்படின்னா தோய் உடைய சரிங்களா. சப்ளிமெண்ட்னா துணை நிறைவு சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்ப ஆப்ஷன் பி 4 3 2 1 சரிங்களா. இட்டார் பெரியோர் இடாதார் இளகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சரிங்களா. மேற்கான் பாடலடிகளில் பொருந்தியுள்ளபடி மிகச் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மேல இருக்க பாடல்ல எதுகை இருக்கு, மோனையும் இருக்கு, இயைபும் இருக்கு சரிங்களா. இங்க பாருங்க மோனை ஈன் இருக்கு, அதே லைன்ல ஈ இருக்கு சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேமா இருக்கு. அப்போ மோனை இருக்கு, இயைபு பாருங்களேன் இங்க பாருங்க இரு இருக்கு. இட்டார் சரிங்களா. இரு பெரியோருக்கும் இரு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபுல்லாமே லாஸ்ட் லெட்டர் எப்படிதான் இருக்கு, சேமா தான் இருக்கு, இயைபு இருக்கு சரிங்களா. எதுகை சரிங்களா. ரெண்டாவது லெட்டர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ல உள்ள ரெண்டாவது லெட்டர் என்னவாக இருக்கு, இட்டுன்னு இருக்கு. ரெண்டாவது லைன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர்ல உள்ள செகண்ட் எழுத்து இட்டுன்னு இருக்கு சரிங்களா. அப்போ இதுல எல்லாமே இருக்கு, எதுகை முனை ஏபு எல்லாமே இருக்கு சரிங்களா. ஒருமை பன்மை பிழை கலர்ச்சி வாக்கியங்களை கண்டறிக சரிங்களா. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே சரிங்களா. இது கிடையாது. இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே சரிங்களா. இது உண்டு. விழாவில் மக்கள் கிடையாது, இது கிடையாது. விழாவில் மக்கள் இல்லை, இதுதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் யாதுன்னு கேட்டுக்காங்க சரிங்களா. விருந்துனால என்னது, ஒரு பண்பு சரிங்களா. பண்பாகு பேர் சரிங்களா. விருந்து அப்படிங்கிறதுனால இது பண்பாகு பேர் தான் சரிங்களா. இது என்னது, நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொறுத்துக. பாவை மு வரதராஜன் சரிங்களா. தில்லானா மோகன்பால் கொத்துமங்கலம் சுப்பு சரிங்களா. திகம்பர சாமியார் இதை எழுதினவர் யாரு, வடுவூர் துரைசாமி ஐயங்கார் சரிங்களா. பார்த்திபன் கனவுகள் கல்கி எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ஆப்ஷன் ஏ 2 1 4 3 சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரித்தெழுதுக இன்னரும் பொழில் சரிங்களா. அப்போ எப்படி பிரிச்சு எழுதணும், இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை கெச்ச வினாவே தேர்க. முன்னீர் வழக்கம் முகடுவோடு இல்லை சரிங்களா. அப்ப பெண்கள் போகக்கூடாது அந்த மாதிரி வரும் சரிங்களா. அப்ப கடலுக்கு கடல் கடந்து செல்லக்கூடாதவர் யார் அப்படிங்கறத ஆன்சர் ஆகும் சரிங்களா. அப்ப முன்னீர் கடல் கடந்து செல்லக்கூடாதவர் பெண்கள் சரிங்களா. அப்ப கடல் கடந்து செல்லக்கூடாதவர் இங்க யார் அப்படிங்கறத கேள்வியா இருக்கும் சரிங்களா. அப்ப முன்னீர் வழக்கம் முகடுவோடு இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடல் கடந்து பெண்கள் வந்து கடல் கடந்து செல்லக்கூடாது அந்த மாதிரி சரிங்களா. அப்போ கொஸ்டின் என்னவா இருக்கும், கடல் கடந்து செல்லக்கூடாதவர் யார் சரிங்களா. முகடு ஓடு அப்படிங்கிறது வந்து பெண்களை குறிக்கும் சரிங்களாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூடச்சமிழ் என அடைமொழி பெற்ற நூல் சரிங்களா. கூடற்றமிழ் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் ஏதோ மதுரை காஞ்சியா சரிங்களா. மதுரைனால என்ன இருக்கும், நிறைய வீதிகள் எல்லாமே நிறைய கடைகள் இருக்கும் சரிங்களா. அப்ப கடையில போய் ஜாமான் வாங்கினா நம்மளுக்கு என்ன தேவை, கூட தேவை சரிங்களா. அப்ப கூடச்சமிழ் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் என்னது, மதுரை காஞ்சி சரிங்களா. இதை ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டியல் 1 உள்ள சொல்ல, அதாவது வேற என்ன சொல்லியிருப்பாங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக சரிங்களா. பொறுத்துக சரிங்களா. அப்போ ஆழல் சரிங்களா. ஆழல் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுங்க சரிங்களா. ஆழல் அப்படின்னா கரையான் சரிங்களா. ஆழல்னா கரையான் சரிங்களா. ஆளுதல்னா அரசு புரிதல், இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. ஆழி அப்படின்னா கடல் தான் சரிங்களா. இந்த ஆழி சரிங்களா. இந்த ஆழினா சிங்கம் சரிங்களா. அதனால ஞாபகம் சரிங்களா. அப்ப 2 1 4 3 ஆப்ஷன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக சரிங்களா. கோவை மணிசேகர் அப்படின்னா யாகசாலை சரிங்களா. அப்ப யாகசாலையில எப்பவுமே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு ஞாபகம் சரிங்களா. பாலகுமாரன் சரிங்களா. அது வந்து இரும்பு குதிரை சரிங்களா. அப்போ குமாரன்னால எதுல போவாங்க, அரசகுமாரன்லாம் எதுல போவாங்க, குதிரையில போவாங்க சரிங்களா. ஆனா பாலகுமாரன் எதுல போவாரு, இரும்பு குதிரையில போவாரு சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் சரிங்களா. இதை மறக்கவே முடியாது சரிங்களா. இந்திரா பார்த்தசாரதி இது வந்து குருதி புனல் சரிங்களாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதப்போ ஆப்ஷன் பி 2 4 1 3 சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சரிங்களா. என்னது, இதுவும் பொறுத்துக்கதான். கார் 40 மதுரை கண்ணனல் கூத்தனார் சரிங்களா. மதுரைக்கு எப்பவுமே ஒரு 40 கார் போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் சரிங்களா. மதுரைக்கு எப்பவுமே என்ன செய்யும், ஒரு 40 கார் போயிட்டே இருக்கும் டெய்லி அப்படின்னு ஞாபகம் சரிங்களா. களவழி 40 அப்படின்னா வந்து பொய்கையார் சரிங்களா.
சும்மா ஷார்ட்கட்காண்டி சொல்றேங்க, தப்பாலாம் எடுத்துக்காதீங்க சரிங்களா. களவாங்காத பொய் சொல்லாத அப்படிம்பாங்கல்ல. அப்ப களவழி 40 அப்படின்னாலே பொய்கையா இருக்கும். களவாண்டுட்டு பொய் சொல்லாத அந்த மாதிரி சரிங்களா. சரி அப்ப இன்னா 40 அப்படின்னா கபிலர் சரிங்களா. இன்னா 40 சரிங்களா. சரி இனியவை 40னா பூதஞ்சேந்தனார் சரிங்களா. பூதஞ்சேந்தனார். அப்போ பூதம் வந்துச்சுனாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூதஞ்சேந்தனார் இனியவை 40 சரிங்களா. அப்போ 3 1 2 4 ஆப்ஷன் பி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா. வினையெச்சம் சரிங்களா. அப்ப எளிது அப்படிங்கிறது வினையெச்சம் கிடையாது. மத்த எல்லாமே படர்ந்து, பதித்து, தொட்டு இதெல்லாமே வினையெச்சம் சரிங்களா. அப்ப எளிதுதான் தப்பு. அப்ப ஆப்ஷன் டி சரிங்களாங்க. வேர் சொல் தெளிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. வந்தான், வருதல், வாய்வது, வான்தோய் வெற்பன், வந்தனன் ஆயின் தளிர் சேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகநானூரோட பாட்டு எப்படி வாசிச்சேன்னு தெரியல. அப்போ வேர் சொல் என்னது வா தான் சரிங்களா. வா அப்படிங்கிற வேர் சொல்ல வச்சுதான் எல்லாமே வந்துருக்கும் சரிங்களா. வந்தான், வருதல் எல்லாமே வந்துருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடலிகளில் முரண் காணப்படுவது சரிங்களா. முரண்னா வேற என்னது, எதிராக இருக்குது சரிங்களா. எதிர்நிலையில இருக்குது சரிங்களாங்க. அப்போ உண்மை இன்மை இதுதான் எதிராக இருக்கு சரிங்களா. உண்மை இன்மை இதுதான் எதிராக இருக்கு. உண்மையும் இன்மையும் சரிங்களா. இதுதான் எதிராக இருக்கு. வான் மண் இது கிடையாது. வழி ஒளியும் கிடையாது. ஊனும் உயிரும் கிடையாது சரிங்களா. உண்மை இன்மை இதுதான் எதிராக இருக்கு, முரணாக இருக்குது சரிங்களா. ஆப்ஷன் டி. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 உள்ள சொற்றொடரோடு பொருத்துகதான் சரிங்களா. குறியீடுகளை கொண்டு சரியான விடையை பொருத்துகதான் சொல்லியிருக்காங்க. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது என்னது, செய்தி படம் சரிங்களா. உலகில் நடக்கிறதுலாம் சொல்றது என்னது, நிகழ்ச்சி ஆக்குறது என்னது, செய்தி படம் சரிங்களா. சரி ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது என்னது, ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக் கொடுத்தது விளக்கப்படம் சரிங்களா. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம் சரிங்களா. கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் கல்வி படம் சரிங்களா. சரி அப்போ கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யாரு, வால் டிஸ்னி சரிங்களா. எப்பவுமே மறக்கூடாது, கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் தான், வால் டிஸ்னி சரிங்களா. அப்ப 4 3 2 1 ஆப்ஷன் சி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. தொழிற்பெயர் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கடைசி அல்லு தள்ளு அந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா நம்ம தொழிற்பெயர் நினைச்சுக்கணும் சரிங்களா. இங்க பாருங்க எல்லல்னு இருக்கு சரிங்களா. இதை நம்ம தொழிற்பெயர் கடைசி இதுல எல்லாத்தையுமே ஒரு 3 ஆப்ஷன்ல கடைசி அல்லுன்னு முடியுது சரிங்களா. எல்லல், கோரல், தருதல்னு சொல்லிட்டு முடியுது. இது எல்லாமே அதாவது தொழிற்பெயர் நினைச்சுக்கிட்டு கடைசி கொல்லாமையில கொண்டு போட்டுருவோம், ஆப்ஷன்ல கொண்டு போட்டுருவோம், கொல்லாமையை கொண்டு போட்டுருவோம் சரிங்களா. அது கிடையாது. எல்லல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கிடையாது சரிங்களா. எல்லலோட அர்த்தம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இகழ்ச்சி சரிங்களா. அது தொழிற்பெயர் கிடையாது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் சரிங்களாங்க. கவிதை நூலாசிரியர்களோட நூல்களை பொறுத்துக சரிங்களா. கவிதை சரிங்களா. கவிதை நூலாசிரியர்களோட நூலை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரி கண்ணீர் பூக்கள் மீரா சரிங்களா. அப்போ எப்பவுமே ஞாபகம் அந்த மீரா அப்படிங்கிற பொண்ணு எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் சரிங்களா. சரி யாராச்சும் மீராங்கிற பேர்ல இருந்தா திட்டாதீங்க, சும்மா ஷார்ட்கட் காடி சரிங்களா. இன்னொரு தேசிய கீதம் மு மேத்தா சரிங்களா. ஊசிகள் யாரு, வைரமுத்து தான் சரிங்களா. ஊசிகள் வைரமுத்து தான். பால் மீதி அப்துல் ரஹ்மான், இதை மறக்கவே முடியாது சரிங்களாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 2 4 3 1 தான் சரிங்களா. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியலாம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது என்ன கேட்டிருக்காங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. காட்சி என்னும் தொழிற்பெயர் டேஷ் என பிரியும்னு கேட்டிருக்காங்க. கான் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு புரியும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. வாய் என்னும் வேர் சொல் எவ்வாறு வினையாளனையும் பெயராய் அமையும் சரிங்களா. அப்ப வந்தவன் சரிங்களா. வந்தவன் அப்படிங்கிறத வினையாளனையும் பெயர் சரிங்களா. வருவான் கிடையாது, வந்தவன் சரிங்களா. துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக சரிங்களா. வினைமுற்று சரிங்களா. ஒரு வினை முடிஞ்சிடணும் சரிங்களா. அப்ப துடைத்தான் வினை முடிஞ்சிருச்சு, அதான் ஆன்சர் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேர் சொல் பொறுத்துக. இது ஈஸி, ரொம்ப ஈஸி சரிங்களா. வென்றான் வெல் சரிங்களா. தருவான் தா, நல்கினார் நல்கு சரிங்களா. கச்சு கல் சரிங்களா. இதுதான் வேர் சொற்கள். அப்ப ஆப்ஷன் டி 3 4 1 2. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நாணாமை நாடாமை நாரின்மை யாதும் ஒன்று பேணாமை பேதை தொழில் இக்குறளில் உள்ளது எது தவறான விடைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த குறள்ல சீர் மோனையும் இருக்கு சரிங்களாங்க. மோனை இருக்கு, சீர் இயைபு இருக்கு, மை இயைபு இருக்கு, அடி இயைபு இருக்கா சரிங்களா. அடி இயைபு இருக்கா, தொழில் இயைபு இருக்கோ, ஆமா அடி இயைபும் இருக்கு சரிங்களா. சரி அப்போ சீர் எதுகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்க சீர் எதுகை இல்ல, அடி எதுகை ஆனா இருக்கு சரிங்களாங்க. அப்போ சீர் எதுகை இல்ல, ஆப்ஷன் பி தான் சரியானதா இருக்கும் சரிங்களாங்க. அதாவது அடி எதுகை என்ன இருக்கு, இங்க ஒண்ணு நான் இருக்கு, இங்கேயும் நான் இருக்கு சரிங்களா. அடி
பண்பாகு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க. சரிங்களா? வண்ணம், வடிவம், அளவு, குணம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது என்னது? பண்பு. சரிங்களா? மேல நிறைய பார்த்தோம். சரிங்களா? அப்போ வண்ணம், வடிவம், அளவு, குணம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது பண்பு பெயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வரும் குறளில் உள்ள எதிர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பச்சுக, பச்சுச்சான், பச்சினை, அப்பச்சை, பச்சுக, பச்சு விட இருக்கு. சரிங்களா? இப்போ பச்சுகனா பச்சு விடல். சரிங்களா? இதுதான் என்னது? எதிர்ச்சொல். சரிங்களா? பச்சுக அப்படின்னா பச்சு விடல், அதான் என்னது? எதிர்ச்சொல். சரிங்களா? எது எதிர்ச்சொல்? வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணால் பறவைகள் மீது எய்யாதே. சரிங்களா? அப்போ பொய்த்தாலும் பொய்யாதே இதான் வந்து எதிர்ச்சொல். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப தலையாயது முதன்மையானது. சரிங்களா? தலையாய கடமை, முதன்மையான கடமை. அப்போ தலையாயதுனாலும் ஒண்ணுதான், முதன்மையானதுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ இதான் எதிர்ச்சொல் கிடையாது, மற்ற எல்லாமே எதிர்ச்சொல். சரிங்களா? செய்யத்தக்க, செய்யாமை, பச்சுக, பச்சு விடல். சரிங்களா? இயங்கா, இயங்குதல். சரிங்களா? அப்போ எல்லாமே எதிர்ச்சொல் தான், அது மட்டும் தான் கிடையாது. சரிங்களாங்க? சரி, இது என்னது? கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? அப்போ பாசை அறிவுடையோர் அப்படின்னா சாதுரியமாக பேசுவோர். சரிங்களா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாசை அறிவுடையோர்னா யாராம்? சாதுரியமாக பேசுவாங்களாம். சரிங்களா? இதுதான் எனது எதிர்ச்சொல் கிடையாது. தலைப்பட்டன, தடைப்பட்டன, பயிலுதல், பயிற்றுதல், ஏர்புடை, மறுபடை இது எல்லாமே எதிர்ச்சொல் தான், இது மட்டும் கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் டி மட்டும் கிடையாது. சரி, இது என்னது? வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். வேலன் நன்றாக படித்தான், தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம்? கலவை வாக்கியம் தான். சரிங்களா? கலவை வாக்கியம் தான். சரிங்களாங்க? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆற வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரிங்களா? அப்போ கடம், குடம், கெடு, கேடயம். சரிங்களா? இதுதான் ஆன்சர். மற்ற எல்லாமே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்டே கேள ஆரம்பிக்கல. சரிங்களா? கே இருந்தாலும் கேள ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை இருந்தாலும் கேள ஆரம்பிக்கல. அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் டியா தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூல் என அடைமொழி கொண்ட நூல் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி. சரிங்களா? இப்போ சிந்தாமணி அப்படிங்கிற பொண்ணு எப்பவுமே மூக்குத்தி குத்தி இருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ முக்தி நூல் சும்மா ஒரு ஷார்ட்கட் கடி. சரிங்களா? யாருமே கோவப்படாதீங்க. சீவக சிந்தாமணி அப்படின்னாலே முக்தி நூல். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்னும் பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ முதல்நிலை தொழிற்பெயர். சரிங்களா? முதல்நிலை தொழிற்பெயர் ஃபர்ஸ்ட் அடி. சரிங்களா? முதல்நிலை தொழிற்பெயர். சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சரிங்களா? ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இதானது நேர்கூற்று. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அரிக்கல்லாதவர்னா வினைச்சொல், இதுதான் தவறு. சரிங்களா? அரிக்கல்லாதவர் வினைச்சொல், இதுதான் தவறு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா? கவிஞர் அவர்தம் இயற்பெயர் பொருந்துகிற சரியான விடையை தேர்ந்தெடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் முத்தையா, சரி தெரியும். வாணிதாசன் எத்திராசு, சரி தெரியும். சுரதா ராஜகோபாலன், பாரதிதாசன் சுப்பரத்தினம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 4 3 1 2. சரிங்களா? தேரா மன்னா செப்புவதுடையேன் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ தேரா மன்னா, தேராத மன்னா அப்படின்னு சொல்றதுக்கு மேல தேரா மன்னா. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை. ஈர் என்ன செஞ்சிருக்கு? கேட்டிருக்கு. ஈறு கெட்ட எதிர்மறையா வந்திருக்கு. சரிங்களா? அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடை கேட்சி வினாவை தேர்ந்தெடுக்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயிர் கம்பன். சரிங்களா? அப்ப விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யாரு? கம்பன். சரிங்களா? அப்ப இதுதான் இருக்கு கேள்வியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை கேட்சி வினாமைக்க. நட்டனை தொழ நம் வினை நாசமே, நம் தீவினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டரல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. சரிங்களா? பொருட்பெயர். சரிங்களா? டரல் அப்படிங்கிறது என்னது? பொருட்பெயர். பெயர் சொல்லின் வகை என்னது? பொருட்பெயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. சரிங்களா? கொற்கை என்னது? இடம். சரிங்களா? இடப்பெயர் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். சரிங்களா? அப்போ யானைனா குறை. சரிங்களா? யானைனா குறை, அதான் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேர்ச்சொல் தெரிவு செய். சரிங்களா? வாடினான், வாடு அப்படிங்கிறது என்னது? வேர்ச்சொல். சரிங்களா? வாவை போட்டக்கூடாது. வாடினான் வாவை போட்டக்கூடாது. சரிங்களா? வாடு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்தா வாடினான் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நுகர். அப்போ வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. சரிங்களா? அப்போ நுகர் அப்படின்னா நுகர்தல். சரிங்களா? தொழிற்பெயர்த்தல். சரிங்களா? தொழிற்பெயர் நுகர்தல். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதே என்ன சொல்லியிருக்காங்க? பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? அப்போ
கமலம் அப்படின்னாலே தாமரை சரிங்களா, கமலம்னாலே நம்மளுக்கு தாமரை சரிங்களா. சரி, ஒல்லைனா விரைவு, ஒல்லைனா விரைவு சரிங்களா. மள்ளல் அப்படின்னா வளமான சரிங்களா. அரவு பாம்பு, பாம்பு என்ன செய்வோம் அரைவோம் சரிங்களா. சும்மா ஞாபகம் சரிங்களாங்க, பாம்புனா அரவு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் ஏ 4 3 1 2 சரிங்களா. சரி சாரிங்க, ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுக. அப்ப ஆள்க சரிங்களா. வியங்கோல் வினைமுற்று ஆளுக்கு என்னது ஆள்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. வருநிதி இருநிதி சரிங்களா. அப்ப வருநிதினா வினைத்தொகை, வருநிதி வருகின்ற நிதி வரும் நிதி சரிங்களா. இருநிதினா பண்பு தொகை தான் சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சரிங்களாங்க. இது அலை, அலைனானது கடல் அலை சரிங்களாங்க. சரி, இந்த அலைனானது புச்சு சரிங்களா. இந்த அலைனா புச்சு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கும் சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரிங்களா. கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார், இதுதான் கரெக்டா இருக்கும் சரிங்களா. சரி, பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார், அதுவும் தப்பு சரிங்களா. அப்ப ஆப்ஷன் டி தான், கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொலா அர் இலக்கண குறிப்பு தருக சரிங்களா. செய்யுளிசை அளபடை சரிங்களா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சரிங்களா. அப்போ கரை அப்படின்னா வந்து குளக்கரை சரிங்களா. சரி, இந்த கரை அப்படின்னா வந்து களங்கம் சரிங்களா. சரி, அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல என்ற உவமையின் பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களா. அரியா செயல் சரிங்களாங்க, அரியா செயல் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை சரிங்களா. அப்போ உலக நிலைகளை அறியாதிருத்தல் என்னது கிணற்று தவளை போல சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காய் விரும்பியது போல அறியாமை சரிங்களா. கனி இருக்க காய் விரும்பியது போலனா என்னது அறியாமை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புலவராட்சிப்படை என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? திருமுருகாற்றுப்படை சரிங்களா. அப்போ முருகனை எல்லா புலவர்களும் பாடுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. அப்போ புலவராட்சிப்படைனா திருமுருகாற்றுப்படை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெயர் சொல்லின் வகை அறிதல் சரிங்களா. இனிமை என்பது பண்பு, இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு தானே. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டாக்டர் மூவா சரிங்களா என்னது இருக்காது அகல் விளக்கு. உமாச்சந்திரன் முள்ளும் மலரும் சரிங்களா. சூரியகாந்தன் மனாவரி மனிதர்கள் சரிங்களா. கிருஷ்ணமணி வேர்கள் சரிங்களா. ஆப்ஷன் பி 3 1 4 2 சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதெல்லாம் தெரியலோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எனவே 99 மலர்கள் கொண்ட நூல் எது? நான் குறிஞ்சி பாட்டு தான், எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அப்ப 99 மலர்கள் கொண்ட நூல் எது? குறிஞ்சி பாட்டு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எது? இனியவை 40 சரிங்களா. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே இனியவை 40 சரிங்களா. சரி, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவர் யாரு? உடுமலை நாராயண கவி சரிங்களா. அப்போ மலை போன்ற அறிவு வச்சிருக்காரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ பகுத்தறிவு கவிராயர்னா யாரு தான்? உடுமலை கவி, உடுமலை நாராயண கவி தான் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.